உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக இங்க திட்டமிடப்பட்டு ஒரு நரேட்டிவ்கள் உருவாக்கப்படுகின்றதோ என்று தோணுகின்றது. குறிப்பாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் இருக்கார் இல்லையா, சோ அவருக்கு எதிராக பட்டியல் சமுதாய மக்களிடையே ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்குவதற்காக இங்க திட்டமிடப்பட்டு ஒரு சில நரேட்டிவ்கள் உருவாக்கப்படுகின்றதோ என்பதாக தோணுகின்றது. ஏன்னா காரணம் இல்லாம சொல்லல, ஒரு சில அழுத்தமான காரணங்கள் வந்து இருக்குது. அது என்னன்னா, ஒரு 2 நாட்களாக சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ பயங்கரமா வைரலா போயிட்டு. அதாவது பாரதிதாசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாணவன், அவரு வெளிநாட்டுல மலேசியால அம்பேத்கர் அயலக ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் மூலமாக ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வரவேண்டிய இந்த உதவி தொகை இருக்கு இல்லையா, இந்த உதவி தொகை எனக்கு சரியாக வந்து சேரவில்லை என்பதாக அந்த மாணவன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல அண்ணன் வன்னியரசு அவர்களை தாக்கி வந்து பேசியிருக்காரு. ஆனா அவருடைய பேச்சுகள்ல பல்வேறு வகையான முரண்பாடுகள், நம்ம அவருடைய பேச்சு ஒன்னொன்னா நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான முரண்பாடுகள். திட்டமிட்டே அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை உருவாக்குவதற்காகவே அவர் பேசுவது மாதிரி நமக்கு தோணுகின்றது. உள்ளபடியே அந்த மாணவன் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து குரல் எழுப்பலாம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவருடைய பேச்சுல பல்வேறு வகையான முரண்பாடுகள் நமக்கு தென்படுகின்றது. ஒரு சில தரவுகள் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாணவன் பேசின பேச்சிலேயே சில பல தரவுகள் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுலேயே பயங்கர முரண்பாடு வந்து இருக்குது. ஸோ அந்த மேட்ரு என்னன்றதை நம்ம ஒன்றுனா பார்த்துருவோம். அதாவது ஒன்றும் கிடையாது மக்களே, அவர் என்ன சொல்லாரு, எனக்கு ஸ்காலர்ஷிப் சரியாக வந்து சேரலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறார். ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை போன்று பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்காம பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதாக அவர் அந்த காணொளியில பேசுறாரு. ஸோ பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் எல்லோருமே எதற்காக அவங்க கேள்வி கேட்கவே இல்லை. இவர் ஒருத்தர் தானே கேட்கிறாரு. அம்பேத்கர் அயலக ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் மூலமாக ஏறக்குறைய ஒரு 410 மாணவர்கள் வெளிநாடுகள்ல படிச்சுக்கிருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும் படிக்கல, ஏறக்குறைய 410 மாணவர்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் படிச்சுக்கிருக்காங்க. ஆனா அவர்கள் யாருமே இது போன்று கேட்கவில்லை, இவர் ஒருத்தர் மட்டும்தான் கேட்கிறாரு அப்படின்னா இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது என்னை போன்று பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க யார் யார் அப்படின்ற லிஸ்ட் அவுட் கொடுங்க, நீங்க ஓப்பன் ஃபோரம்ல சொல்லுங்க. நீங்க பொது வழிக்கு வந்துட்டீங்க, ஒரு அரசு மேல ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டை முன்வைப்பதற்காக நீங்க முன்னாடி வந்துட்டீங்க, அதுல தவறு கிடையாது. அப்ப என்னை போன்று பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் யார் யாரு அப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் கொடுங்க. நீங்க மலேசியால இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்துல நான் படிச்சுக்கிறேன்னு சொல்றீங்க, என்னை போன்று பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மலேசிய அகாடமியில உங்களை போன்று சில மாணவர்களும் கூட பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அப்ப அவங்களுடைய பெயர் என்ன? இல்ல ஒருவேளை பெயர் இல்லாம நீங்களாவே இட்டுக்கட்டி பேசுறீங்களா? இந்த மாதிரி சில கேள்விகள் எழும்புது இல்லையா? சோ அதுலயே பயங்கரமான முரண்பாடு இருக்குது. என்னை போன்று பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் யார் யார்? ஏறக்குறைய 410 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 410 பேர்ல நீங்க ஒருத்தர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மீத யாருமே குரல் எழுப்பவில்லை என்றால் அப்ப இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு தரவுகளா வந்து இருக்குது. ஸோ அதனால நம்ம சந்தேக கண்ணோட நம்ம இவரை பார்க்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்கின்றது. ஸோ அது மட்டும் கிடையாது, இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு என்று அவர் ஒரு வீடியோ வெளியிட்ட உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு சேனல் ஒன்று உடனடியாக ஒரு வீடியோ கால் மூலமாக பேட்டி எடுக்கிறாங்க, உடனடியா வந்து எடுக்கிறாங்க. மக்களே, அவர் வெளிநாட்டுல வந்து படிக்கிறாரு, உடனடியாக அவங்களுக்கு எப்படி இந்த கான்டாக்ட் வந்து கிடைச்சு, உடனடியாக அவரை கான்டாக்ட் பண்ணி அவரை பேட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப ஆல்ரெடி இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டு மாதிரி தான் நமக்கு வந்து தென்படுகின்றது. சரிங்களா? ஸோ ரெண்டாவது, அந்த வீடியோல அவர் பேசுகின்ற பொழுது ஒரு சில டேட்டாக்கள் சொல்றாரு. அந்த டேட்டாவை நான் என்னன்னு வரிசையா வாசிச்சு காட்டுறேன். அதுலயே பயங்கரமான முரண்பாடுகளும் கூட இருக்குது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மார்ச் 24ஆம் தேதி எங்க கல்லூரியுடைய நிர்வாகம் என்ன பண்றாங்க, எங்களுக்கு வந்து மெயில் அனுப்புறாங்க. அதாவது இந்தந்த அசட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மெயில் அனுப்புறாங்க. எப்ப? மார்ச் 24ஆம் தேதி இவருக்கு வந்து மெயில் அனுப்புறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெண்டாவது, ஏப்ரல் 21ஆம் தேதி நான் என்ன பண்றேன்னா அந்த அசட்டுக்குரிய
பில்லு எல்லாத்தையுமே நான் மெயில் பண்ணிடுறேன், டிஎன் கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் மெயில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணார். எப்ப? ஏப்ரல் 21ஆம் தேதி. நோட் த டேட். ஏப்ரல் 21ஆம் தேதி நான் மெயில் பண்ணிட்டேன், சப்மிட் பண்ணிட்டேன், அந்த பில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. அடுத்து ஏப்ரல் 24ஆம் தேதி எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கவே இல்லை, 24 வரைக்கும் எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அப்படின்றாரு. ஏப்ரல் 21 மெயில் அனுப்புறாரு, ஏப்ரல் 24 வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் டிஎன் கவர்மெண்ட் இருந்து கிடைக்கவே இல்லை அப்படின்றத அவர் வந்து பதிவு பண்றாரு. அடுத்து ஏப்ரல் 30ஆம் தேதி கிளாரிபிகேஷன் கேட்டு மெயில் அனுப்புனாங்க அப்படின்றத பதிவு பண்றாரு. ஓகேவா? அப்ப ஏப்ரல் 21 பில்லு சப்மிட் பண்றாரு, ஏப்ரல் 24 வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாதுன்றத பதிவு பண்றாரு. ஏப்ரல் 30ஆம் தேதி கிளாரிபிகேஷன் கேட்டு ஒரு மெயில் அனுப்புனாங்க அப்படின்றத இவர் பதிவு பண்றாரு. அப்ப இந்த 3 டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. 21, ஏப்ரல் 21, 24, 30. இந்த ஏப்ரல் 21ஆம் தேதி, 24ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த தேதிகள்ல யாரு தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க, திமுக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற நாள் என்னைக்குன்னு பார்த்தோம்னா மே 10 தான் ஒரு முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. அப்ப மே 10 தான் ஒரு பதவி ஏற்கிறாரு அப்படின்னா அப்ப ஏப்ரல் மாதம் யாருடைய ஆட்சி இருந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்தது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் ஏப்ரல் 21ஆம் தேதி இவர் பில்ல சப்மிட் பண்றாரு. ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கவில்லை. அதுக்கப்புறம் ஏப்ரல் 30ஆம் தேதி கிளாரிபிகேஷன் கேட்டு இவருக்கு மெயில் அனுப்புறாங்க. அப்ப நீங்க நோட் பண்ணி பாருங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இவருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னா நான் திமுகவுடைய ஆட்சியில நான் இதெல்லாம் அனுப்புனேன், ஆனா எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதுக்கு பின்பாக தான் அண்ணன் வன்னியரசர் வர்றாரு, அவர்கிட்டையும் நான் கேட்டேன், அவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்படி 2 கட்சியுமே இவர் குற்றச்சாட்டு பண்ணியிருந்திருக்கணும். திமுகவையும் குறை கூறி இருக்க வேண்டும், அதே வேளையில அண்ணன் வன்னியரசு அவர்களையும் குறை கூறி இருக்க வேண்டும். அப்ப இவர் ஒட்டுமொத்தமா திமுக மட்டும் புறந்தள்ளி விட்டுட்டு அண்ணன் வன்னியரசு அவர்கள் மேல மட்டும் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் என்றால் அப்ப இவருடைய இன்டென்ஷன் வந்து என்ன? இந்த இடத்துல கேள்வி இருக்குல்ல. முரண்பாடுங்க, பயங்கரமா முரண்பாடு. அது மட்டும் கிடையாது. அடுத்து என்ன போட்டார்னா இவங்க ஜூன் 8ஆம் தேதி மறுபடியும் ஃபாலோ அப் மெயில் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. பில்லு வந்து 21 ஏப்ரல் 21 சப்மிட் பண்றாரு. 24 வரைக்கும் டிஎன் கவர்மெண்ட் டிஎம்கே ஆட்சியில எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. அடுத்து 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி கிளாரிபிகேஷன் கேட்கிறாங்க. அந்த கிளாரிபிகேஷனுக்கு நான் இந்த கிளாரிட்டி கொடுத்து மெயில் அனுப்புனேன் அப்படின்றத அவர் வந்து எங்கேயுமே பதிவு பண்ணல. அவர் பதிவு என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்து ஏப்ரல் 30ஆம் தேதி கிளாரிபிகேஷன் கேட்டாங்க, ஜூன் 8ஆம் தேதி நான் ஃபாலோ அப் மெயில் வந்து போட்டேன் நான் அப்படின்னு சொல்றாரு. நான் கிளாரிபிகேஷன்லாம் கொடுத்து நான் ஃபாலோ அப் மெயில் போட்டேன் என்பதாக அவர் பதிவு பண்ணல. அதே மாதிரி மறுபடியும் ஜூன் 29ஆம் தேதி நான் அவர் வந்து கொட்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணாரு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுகின்றது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் தொடங்கிய இந்த மெயிலு அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தில் இல்லை. ஆனா அண்ணன் வன்னியரசு அவர்கள் மேல மட்டும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் என்றால் இது பயங்கரமான ஒரு முரண்பாடா வந்து இருக்குது. பயங்கரமான முரண்பாடா இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மொத்தம் 410 மாணவர்கள் ஏறக்குறைய இந்த திட்டத்தின் மூலமா படிக்கிறாங்க அப்படின்னா எந்த மாணவர்களுமே இவர் குற்றச்சாட்டு முன்வைக்கவில்லை. இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது எந்த மாணவர்களுமே குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை. இவர் ஒருத்தர் மட்டும் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனாலும் கூட என்னை போன்று பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த மாணவர்கள் யார் யார் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன்ல. அப்ப இதுல ஏதோ சம்திங் ஏதோ ஒரு அரசியல் நடக்குதோ என்று நமக்கு தோணுகின்றதுங்களா. இறுதி அவர் சொல்லி முடிக்கின்ற பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்றத பதிவு பண்றாரு. அதே வேளையில வரலாறு மன்னிக்காதுன்னு சொல்றாரு. அண்ணன் வன்னியரசு அவர்களே உங்களை வந்து வரலாறு மன்னிக்காது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்றாரு. வரலாறு மன்னிக்காதுன்னா என்ன? வரலாறு மன்னிக்காது. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நம்ம தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாயம் என்ற காரணத்திற்காக அண்ணா நகர் பகுதியில பேருந்து விடாம இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தில் பேருந்து விடவில்லை. அந்த பேருந்த வரவச்ச கட்சி எந்த கட்சினா தமிழக வெற்றி கழகம். அந்த பேருந்த வரவச்ச அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா அது வன்னியரசு அவர்கள். 15 ஆண்டு கால பிரச்சனையை சரி பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க வந்து வரலாறு மன்னிக்காதுன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போறீங்க. கோட்டக்குப்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, விழுப்புரத்துல கோட்டக்குப்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி,
அந்த பகுதிக்குள்ள பட்டியல் சமுதாய மக்களுடைய இடுகாட வேற ஒரு ஊருக்காரங்க ஆட்டை போட்டு வச்சிருந்தாங்க. அதை மீட்டு கொடுத்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக வெற்றி கழகம். மீட்டு கொடுத்த அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணன் வன்னியரசு அவர்கள். ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக சுடுகாட்டை மீட்க முடியாம இருந்ததை அண்ணன் வன்னியரசு அவர்கள் மீட்டு கொடுத்தார். வரலாறு மன்னிக்காதுன்றீங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போறீங்க. கால் கடுக்க ஒவ்வொரு ஊர்களுக்குமே போறாரு, ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கும் போறாரு. அங்க போய் என்ன பண்ணா உங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்கிறாரு. சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பயங்கரமா வைரல் ஆச்சு. டேய் சொல்றா, அண்ணன் செஞ்சு கொடுப்பாரா, சோறு சரியில்லைன்னு சொல்றா அப்படின்னு ஒரு மாணவன், சின்ன பையன் பக்கத்துல இன்னொரு மாணவன்ட்ட சொல்றான். தைரியமா சொல்றா, அண்ணன் பண்ணி கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி அந்த மாணவன் பதிவு பண்ணான். எந்த தைரியத்தின் அடிப்படையில் அந்த மாணவன் அப்படி சொன்னாப்ல, அண்ணன் வன்னியரசு அவர்கள் நமக்கு இதை செய்து கொடுப்பார் அப்படின்ற காரணத்துக்காக அந்த மாணவன் அப்படி சொன்னான். அப்ப வரலாறு மன்னிக்காது அப்படின்னா எந்த முகாந்தரத்தின் அடிப்படையில் வரலாறு மன்னிக்காதுன்ற நீங்க பதிவு பண்றீங்க மிஸ்டர் பாரதிதாசன் அவர்களே? பட் இருந்தாலும் இது எல்லாமே பொறுத்து கொண்டு அண்ணன் வன்னியரசு அவர்கள் இன்றைய தினத்துல சட்டமன்றத்துல என்ன பேசினார் அப்படின்னா, புட்டு வச்சிட்டாரு. நான் இவ்வளவு உதவி இந்த சமூகத்துறை மூலமாக அந்த மாணவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றத புட்டு வச்சிட்டாரு. அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காம இருப்பதற்கான காரணம், இந்த பெண்டிங் அமௌண்ட் கிடைக்காம இருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் பில்லு சப்மிட் பண்ணல அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. ஸோ ஒருவேளை இந்த மாணவன் உண்மையா சொல்றாரா, பொய் சொல்றாரா, இல்ல தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு சில கட்சிகள் இந்த அரசியலை தூண்டி விடுறாங்களா, இதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த மாணவனுடைய பேச்சுல பயங்கர முரண்பாடு இருக்குது. பில்லு கிடைக்கல அப்படின்னா கல்லூரி நிர்வாகத்திட்ட கேட்கணும், இல்ல பில்லு கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணி மெயில் அனுப்பணும். இல்ல நான் மெயில் அனுப்பியிருக்கேன் பாருங்க, இதுதான் நான் அனுப்பின மெயில் அப்படின்ற மாதிரி நீங்க ஓப்பன் ஃபோரம்ல நீங்க செய்திகளை வெளியிடுங்க. இவ்வளவு தூரம் பேச தெரிந்த நபருக்கு செய்தி வெளியிட தெரியாதா? பாருங்க இந்த மெயில் இப்ப அனுப்பியிருக்கேன் பாருங்கன்ற ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பொது வெளியில வைங்க. அதை விட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணாம வெறும் ஓரல் ரீதியாக மட்டுமே நீங்க ஒரு சில செய்திகள் சொல்லிக்கிறீங்க அப்படின்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. சோ மக்கள் நம்புகின்ற அளவிற்கான டேட்டாக்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல அந்த தம்பி பாரதிதாசன் அவர்கள் பதிவேற்றம் செய்தால் நாமளும் கூட சேர்ந்து அந்த தம்பிக்கு ஆதரவாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி அம்பியுடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.